டே 3 ஆஃப் நவராத்திரி. இன்னைக்கு துர்கை அம்மன் சந்திரகாந்தாவா கொழுல இருப்பாங்க. சந்திரகாந்தா அப்படிங்கிறவங்க அமைதிக்கும் துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் பேர் போனவங்க. அவங்க சிங்க வாகனத்துல உட்கார்ந்துருப்பாங்க. 10 கைகள் கொண்டு பல பரிமாணத்தோட இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற உமன் எல்லாருமே நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றோம். வீட்டில் இருக்கோம், ஆஃபீஸ் போகிறோம், ஒரு தாயா, ஒரு மகளா, ஒரு மருமகளா, ஒரு மனைவியா, ஒரு எம்ப்ளாயியா, ஒரு பிஸ்னஸ் உமனா, நம்மளுக்குமே நிறைய பரிமாணங்கள் சந்திரகாந்தா தாய் மாதிரியே இருக்கு. அதையுமே நம்ம ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். சந்திரகாந்தா மாட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. அதாவது நான் முன்னையே சொன்ன மாதிரி அவங்க அமைதிக்கும் துணிச்சலுக்கும் பேர் போனவங்க. எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதி காத்து, எந்த இடத்துல துணிச்சலா இருக்கணுமோ, அவங்க சிங்க வாகனத்துல இருக்காங்க, எந்த இடத்துல சிங்கம் மாதிரி கர்ஜிக்கணுமோ அங்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவுதான் நிறைய பெண்கள் படிச்சிருந்தாலும், நிறைய தொழில் பண்ணாலும், வேலைக்கு போனாலும் அமைதியா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருக்காங்க தான். பட் சிங்கம் மாதிரி கர்ஜிக்க வேண்டிய இடத்துலயுமே அமைதியா இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு நிறைய தோணுது. நம்மளுக்குள்ள மல்டி டாஸ்கிங் பண்ற விதத்துல சந்திரகாந்தா அம்மா இருக்காங்க தான். பட் அமைதி காக்க வேண்டிய இடத்துலயும் இருக்காங்க. பட் ஆனா கர்ஜிக்க வேண்டிய இடத்துல இன்னுமே சந்திரகாந்தா உள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கான கலர் ராயல் ப்ளூ. நான் எப்பவும் சொல்ற மாதிரி முடிஞ்சவங்க உங்க சந்தோஷத்துக்காக ராயல் ப்ளூல ட்ரெஸ் பண்ணுங்க. எல்லாருமே உங்க ஃபேமிலியில நெய்பர்ஸ் எல்லாருமே ராயல் ப்ளூல ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மெமரி இல்லையா? முடிஞ்சவங்க பண்ணலாம், இல்லாதவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியா நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணலாம். ஹாப்பி நவராத்திரி.